4 லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ண முடியும். ஆனா ஒரு கொசுவை ஒழிக்க முடியாது. ஆமாங்க, டெங்கு காய்ச்சல் பாதிப்புல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் டாப்ல இருக்குன்னு ஒரு சாதனை ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்ம அமைச்சரோ டெங்குவை பயங்கரமா கட்டுப்படுத்தி இருக்கோம்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2025 தமிழ்நாட்டுல 20,866 பேர் டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2021 ஆண்டுல டெங்கு காய்ச்சல் பாதிப்பால 8 பேர் உயிரிழந்த நிலையில 2025 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் எண்ணிக்கையும் ஆண்டாண்டுக்கு அதிகமா இருக்கு. சுகாதார பணியாளர்களை வேற வேலைகளுக்கு அனுப்புறது, அரசு மருத்துவமனைகள்ல போதுமான மருத்துவ பணியாளர்கள் இல்லாதது, மருத்துவமனைகளோட உட்கட்டமைப்பு தரம் உயர்த்தாம இருக்கிறதுன்னு மக்கள் உயிரை அலட்சியமா கையாளுது மக்கள் விரோத திமுக அரசு. கொசு மருந்து வண்டியை கூட இப்பெல்லாம் பார்க்க முடியறது இல்ல. சாலைகள்லயும் வீட்டு தண்ணி தொட்டிகள்லயும் தேங்கி இருக்கிற தண்ணீரை கண்காணித்து சுத்தம் பண்றதுக்கும் ஆட்கள் அனுப்புறது இல்ல இந்த அரசு. இப்படி சுத்தம், சுகாதாரம், மருத்துவம்னு எல்லாத்துலயும் வெறும் அலட்சியம் தான். அரசும் கடைசி வரை டெங்கு காய்ச்சலை ஒட்டுமொத்தமா ஒழிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல. சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணம் கொடுக்கல, சம்பள உயர்வு கேட்டா கண்டுக்காம இருக்கிறது, விளம்பரத்துக்கு மட்டும் தூய்மை பணியாளர்களே முன்கள பணியாளர்கள்னு பட்டம் கொடுத்துட வேண்டியது, ஆயிரக்கணக்கான மருத்துவ காலி பணியிடங்களை நிரப்பாம செவிலியர்கள் கோரிக்கையை கடப்புல போடுறதுன்னு ஒட்டுமொத்த அரசும் நிர்வாகத்துல தோல்வி அடைஞ்சு போயிருக்கு. மக்களை தேடி மருத்துவம்னு சொன்னீங்களே, இப்போ மக்களை தேடி டெங்கு வந்ததுதான் மிச்சம். ஒட்டுமொத்த சுகாதார துறையும் சுகாதாரம் அற்ற துறையா மாத்தினதுதான் முதல்வர் ஸ்டாலின் பண்ண சாதனை.